இது சகாரா பாலைவனத்துல நடந்த கதை. ஒரு சின்ன சுண்டெலி, அதோட பேரு டிமி. டிமி மத்த எலிகள் மாதிரி பொந்துக்குள்ள அடைஞ்சு கிடக்க பிடிக்காம, இந்த உலகத்தோட கடைசி எல்லையே எங்க இருக்குன்னு பாக்கணுமேனு கனவு கண்டது. அந்த பெரிய வானத்தையும் முடிவில்லாத மணல் குவியலையும் பார்த்துட்டு நிக்குது. அப்ப டக்குன்னு மேல பறந்து போய்கிட்டு இருந்த ஒரு கழுகு இத பார்த்துட்டு கீழே இறங்கி வருது. நானே கழுகு டிமியை பார்த்து, ஏய் சுண்டெலியே, இவ்வளவு ஆபத்தான இடத்துல தனியா என்ன பண்றன்னு கேக்குது. டிமி துணிச்சலா, நான் உலகத்தின் முடிவை பார்க்க வந்தேன், நான் திரும்பி போகவே மாட்டேன்னு சொல்லுது. டிமியோட இந்த கெத்து கழுகுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கழுகு சொல்லுது, சூப்பர், பாலைவன பயணம் தனியா பண்ண முடியாது, ஒரு துளி தண்ணி கூட இங்க பொக்கிஷம். என் பின்னாடி வா, உன்னை ஒரு மறைஞ்சிருக்கிற சோலைக்கு கூட்டிட்டு போறேன், அங்க உனக்கான வழி தெரியும். டிமிக்கு ஒரே குஷி. கழுகோட நிழலை பின்னாடி பிடிச்சுக்கிட்டு அந்த பெரிய கனவை சுமந்துக்கிட்டு சின்ன கால்களால நடக்க ஆரம்பிக்குது. வெயிலையும் பயத்தையும் விட உலகத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற டிமியோட ஆசைதான் ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு. அது ஒரு சின்ன புள்ளியா இருந்தாலும் அது ஒரு பெரிய சாகசத்தோட ஆரம்பம். அப்புறம் எலி சொன்னது, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த பகுதியில சந்திக்கலாம்னு. பாய்.